வணக்கம், இது முருகஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சீரக சம்பா சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். இந்த பிரியாணிக்கு பிரியாணி பவுட்ரு, சிக்கன் மசாலா ரெண்டும் அரைச்சி பண்ண போகிறோம். அதனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிரியாணி ஸ்பெஷலான பிரியாணி. ஃபஸ்ட்டு பிரியாணி பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 இன்ச்சு பட்டை, 8 கிராம்பு, கருப்பு ஏலக்காய் 1, ஸ்டார் பூ 2, ஜாவித்திரி 2, ஏலக்காய் 6, 1 டீஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இப்போ பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ சிக்கன் மசாலாவுக்கு தேவையான பொருள் எடுத்துடலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் பூ, கிராம்பு 3. இது எல்லாத்தையும் சிக்கன் மசாலாவுக்கு வறுக்காமல் அரைக்கணும். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கணும். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 5 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு 2 பிரியாணி இலை, கொஞ்சம் கடலை பாசி, 3 கிராம்பு, 2 ஏலக்காய். இதை லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 3 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டுக்கலாம். 15 சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். ஆனியன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதக்குனிங்கன்னா தான் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து நீளவானே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். நான் 5 பச்சை மிளகாய் போகிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இடித்த இஞ்சி 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கிட்டு அதை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி பவுடரை போட்டுக்கலாம். பிரியாணி பவுடர் போட்டு லேசாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க சிக்கன் மசாலா ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க.
இதில் கெட்டியான தயிர் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிறேன். சிக்கன் இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். நம்ம அரிசி போடுறப்போ உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். இதையெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்ருங்க. அந்த மசாலாலாம் சிக்கனில் சேர்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்ருங்க. நான் 3 கப்பு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ அரிசி போட்டுக்கோங்க. 3 கப் அரிசிக்கு 5 கப்பு தண்ணி சுடு பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஊற்றிக்கிறேன். இதில் இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுடலாம். இப்போ இது ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ அரிசியை போட்டுடலாம். இது நல்லா சேர்த்து கிண்டி விட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த டயத்தில் இப்போ லெமன் ஜூஸ் வந்து 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஒரு டைட்டான மூடி போட்டு மூடிட்டு 20 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிரியாணி பவுடரும் சிக்கன் மசாலாவும் அரைச்சி பண்ணுறப்போ ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி. இந்த சிக்கன் ஃப்ரையோட ரெசிபி வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது ஒரு வீடியோ போடுறேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முருகஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.